विनायकमूर्ति की जय, ज्ञानानंद सद्गुरु महाराज की जय। हर हर नमः पार्वती पतये, हर हर महादेव திருநாடுடைய சிவனே போற்றி। யதாட்டவர்க்கும் இறைவா போற்றி। ஆதிபராசக்தி ஜெகன்மாதா की जय। வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா। திருச்சிற்றம்பலம்। உயர்வோன் வெப்பொழித்த உகதியர்வோன் கடல்வோன் விஜய் கண்ட அணைந்த பிரானடி போற்றி। வாடி திரு நாவலூர் வந்தொண்டரு பதம் போற்றி। ஊழிமறி திருவாத ஊரர் மன்னிய சீர்மறை நாவல் இந்த ஊர் பூசல்। மன்னிய சீர்மறை நாவல் இந்த ஊர் பூசல்। பரிவளையால் மாணிக்கும் நேசல் குமணியே சென்னவனாய் உலகாண்ட செங்கனார் குமணியேன் திருநீல கண்டத்து பாணனார்க்கு அடியேன் என்னவனாம் மரணடியே அடைந்திட்ட ஜடயம் விஜயானு காதலம் திருநாவலூர் அன்னவனாம் ஆரூரன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டுவப்பார்। அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டுவப்பார்। ஆரூரில் அம்மானி கந்தராவாரே ஆரூரில் அம்மானி கந்தராவாரே ஆரூரில் அம்மானி கந்தராவாரே। திருத்தொண்டை தொகை அப்படிங்கிற இந்த மூல கிரந்தத்தை ஒன்றுதான் பெரிய புராணம் அப்படிங்கிற எடுத்து மாக்கரை அப்படிங்கிற பெரிய விஷயத்தை சேக்கிழார் பெருமான் நமக்கு அருள் செய்திருக்கார்। அவர் அவதாரம் பண்ண குன்றத்தூர் அப்படிங்கிற இந்த மகாக்ஷேத்திரத்துக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கோம்। குன்றத்தூருக்கு அடிக்கடி போக முடியுமோ என்னமோ, குன்றத்தூர் சேக்கிழார் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கோம்। அது நமக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும், சிவ புண்ணியத்தை கொடுக்கும்। என்ன அப்படின்னா சிவனடியாருடைய பேரை நினைக்கிறதும் அவ இருக்கிற தலத்தை பற்றி நினைக்கிறதுமே பெரிய புண்ணியம்னு சொல்லப்படுது। அப்படி நம்ம சென்னையில் மிக அருகில் இருக்கோம்। நம்ம தொண்டை நாட்டுக்கு ஒரு திலகம் போல இருக்கிற ஒரு நகரம் சென்னை, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதாக இருக்கிற இந்த ஒரு க்ஷேத்திரம் அறிவாளிகளும் அறிஞர்களும் நிறைந்ததான தொண்டை நாடு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை। இங்கிருந்து புறப்பட்டு போன அத்தனை பேரும், இங்கே அவதாரம் பண்ணவர்களும், இங்கிருந்து பல இடங்களுக்கு சென்றவர்களும் இந்த தொண்டை நாட்டின் பெருமையை பறைசார்ந்ததாக எல்லா இடங்களிலையும் தன்னுடைய அறிவு சார்ந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி நூல்களாகவும் ஆக்கி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா। எல்லாம் சிவபெருமான் இந்த தொண்டை நாட்டிற்கு அடியார்களுக்கு செய்த பெருமை அது। அப்படி இந்த தமிழ்நாட்டுடைய பெருமையை பற்றி பெரிய புராணத்தில் சொல்கிற போது எத்தனையோ க்ஷேத்திரங்கள் மகிமையெல்லாம் சொல்லி காவிரி கரையில் இருக்கிற க்ஷேத்திரங்களுடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு வர்ற போது இப்படி அறிஞர்கள்லாம் இந்த தொண்டை நாடும் இந்த நாட்டில் இருக்குது அப்படிங்கிற வாக்கியத்தையும் பெரிய புராணத்தில் யார் சொல்றதாக சொல்றா அப்படின்னா உபமன்யு ரிஷி, அங்கே இருக்கிற ரிஷிகளுக்கெல்லாம் சொல்றது போல கைலாயத்தில் உபமன்யு ரிஷி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரும்பி கைலாயத்துக்கு வரார் அப்படிங்கிறத கண்டு எழுந்து வணங்கும் பொழுது மற்ற ரிஷிகள்லாம் எழுந்து வணங்குறா அவரை। நீங்க சிவபெருமான
தவிர யாரையும் வணங்க மாட்டேன், சிவபெருமானை தவிர சிவனுக்கு தான் அடிமை அப்படின்னு சொல்ற உண்மை ரிஷி ஒரு ஜோதி வருது தெற்கு பக்கத்துல இருந்து கைலாயகிரியை அடையிறது. அந்த ஜோதியை பார்த்து வணங்குற அந்த ஜோதி யாருன்னு கேட்க அவர் சொல்றார், இவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். இவர் எங்கிருந்து வரார் அப்படிங்கிற உடனே இவருடைய பெருமையெல்லாம் கைலாயத்தின ரிஷிகளுக்கு உபமன்யத்திற்கு சொல்வதாக இருக்கிறது. அப்படிதான் தொடர்ந்து பெரிய புராணம். அதுக்கு அடுத்தாட் கொண்ட புராணம் அவருடைய திருத்தொண்ட தலைவர் அமைத்தது. திளைவாளர்கள் முதற்கொண்டு அத்தனை அடியார்களையும் பாடிந்து அதுக்கு நடுவில் ஒரு கலிக்காம நாயனார்களுடைய சரித்திரம், அதே போல அதுக்கு பின்னாடி கடலிட்டறிவார் அப்படின்னு சொல்லப்பட்ட சேரமான் பெருமானுடைய சரித்திரம். இந்த சரித்திரத்திலெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரத்தில் இருக்கிற பல பகுதியெல்லாம் வைத்து கடைசியில் வெள்ளானை சரித்திரம்னு வைத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கிருந்து கிளம்பி கைலாயம் வேகத்தோட கைலாயம் போன ஒரு பெரிய பாக்கியத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சுவாமி பண்ணார் அப்படிங்கிறது பெரிய சாரம். முழுக்க யார் இருக்கா அப்படின்னா நமக்கு திருத்தொண்ட தொகையை நமக்கு அனுகிரகப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் முழுக்க பெரிய புராணம் முழுக்க இருக்கார். அப்படியாப்பட்ட பெரிய புராணத்துல அலங்கரிக்கிற பெரிய புராணத்தை அலங்கரிக்கிற 3 பெண்மணிகள் மாதரசிகள், பெரிய புராணத்தில் மாதரசிகள் அப்படின்னு கருத்தில் எடுத்துட்டு இதுக்கு முந்தின சத்சங்கம், இதுக்கு முந்தின நிகழ்ச்சியில காரைக்கால் அம்மையாருடைய பெருமையெல்லாம் கருத்தில் எடுக்கிறது. இன்னைக்கு நம்ம மங்கையர்கரசியார் அப்படின்னு சொல்லி மகாராணியாக வாழ்ந்து சைவத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி பண்ண மதுரையில் ஆண்ட இன்பசியர் நெடுமாறனுடைய பத்தினியான மாணி அப்படின்னு சொல்லப்பட்ட மகாராணியுடைய விஷயமாக இந்த கருத்தில் கொண்டு காலத்துக்கு முந்தின சரித்திரம். ஆனால் இந்த சரித்திரத்தை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் பாடுற காலத்துக்கும் முந்தின பல 100 ஆண்டுகளுக்கு முந்தின விஷயம். ஆனால் அப்பொழுது அங்கு என்ன நடந்தது, அக்காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இறையருளாத சிதம்பரத்தில் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் சிவபெருமான் வாக்கியத்தை எடுத்து கொடுத்து பெரிய புராணத்தை பாடுறதுக்கு ஆரம்பிச்சு கொடுத்துட்டார். அது மட்டும் இல்லை, சேக்கிழார் பெருமானுடைய ஞான கண்ணில் என்னென்ன நிகழ்வுகளெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதை அழகாக காண்பிக்கிறது. சரித்திரம் அப்படின்னு தொடங்கி அவர் செய்யுள்ளாத எல்லா பாடங்களையும் பாடிட்டு வர்றபோது இந்த சரித்திரத்தில் இருக்கிற சிறப்புகளை எதையும் சேக்கிழார் பெருமான் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பரிவு நடராஜன். யாருக்கு சரித்திரத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் விடக்கூடாது. எப்போ அதிகாரங்களுடைய சரித்திரத்தை ஒன்றும் கூட அவர் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈவன் பை ஈவெண்டா ஆர்டர் பை ஆர்டராக பரமேஸ்வரன் சேக்கிழார் பெருமானுக்கு ஞான திருஷ்டியில காமிக்க அதை கண்டு சேக்கிழார் பெருமான் பெரிய எல்லாத்தையும் ஒன்றை கூட விடாமல் எழுதி அந்த பெரிய புராணத்தை அபாய சோழன் ஞான மேல அந்த கிரந்தத்தை ஏற்றி தந்தையாலே அது 1 வருட காலம் இந்த கிரந்தத்தை எழுதின சேக்கிழார் பெருமான முன்னாடி உட்காந்து தானே அந்த ஸ்பென்சாமரம் வீசி இந்த சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை தில்லைங்கிற கஷேத்திரத்தில் அரங்கேற்றம் பண்ண வச்சு 1 ஆண்டு காலம் இருந்து இதனுடைய சாரத்தை எல்லாம் காதால கேட்டது. ராஜபெருமான் 1 ஆண்டு காலம் இந்த பெரிய புராணத்துடைய சிறப்பை தன்னுடைய பக்தரான சேக்கிழார் பெருமான் சொல்ல ஆயிரங்கால் மண்டபத்தில் அவர் சொல்ல சிவபெருமான் காதால கேட்டு இன்னைக்கு நம்ம படத்தில் அனுபவிக்கிறோம். ஒரு கிரந்தம் அப்படின்னா அதனுடைய சிறப்பு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வேறுபட்ட கிரந்தம் இதில் இருக்கிற பாடல்கள் எப்படி வந்தது, சிவபெருமான் ஞான திருஷ்டியால சேக்கிழார் பெருமானுக்கு காமிக்க அவர் எழுதின பாடல்கள் யாருடைய சிறப்பெல்லாம் சொல்றதுக்காகவே அவதாரம் பண்ணது சேக்கிழார் பெருமான். பன்னிரு திருமுறையில 11ஆம் திருமுறை அப்படிங்கிற திருமுறையில இருக்கிற திருத்தொண்டர் வெண்பா அப்படிங்கிற வெண்பாவோட இந்த மங்கையர்கரசியார் பற்றின ஒரு சின்ன ஒரு பாடல்.
ஞான சம்பந்தர் அங்கே நன்னியதால் எண்ணமில்லா தானி விளைத்தாரே அமனர்க்கு மானியார் கொக்கொக்க பூங்கும் பருவத்து மற்றதன் புத்தொக்க சீர்த்த விடத்து. இப்படி ஒரு வெட்பம், கொக்கொக்க பூங்கும் பருவத்து மற்றதன் புத்தொக்க சீர்த்த விடத்து அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அப்படின்னு எங்கேயோ படிச்சிருக்கோம் அப்படின்னா திருக்குறள். ஒரு கொக்கு ஒரு சரஸ் அப்படின்னா நீர்நிலையில ரெடியா ஒரு காலத்துக்கு இருக்கும். எப்போ அப்படின்னா ஒரு ஓடுமீன் ஓட உருமீன் வருவளவும் காத்திருக்குமா கொக்கு அப்படின்னு உள்ளூர் கிரந்தத்தில் இருக்கிறவா. எல்லா மீன்களும் ஓடும், அதுல சரியான மீன் வரணும் அப்படிங்கிறத காத்திருந்து அந்த கொக்கானது அப்படி கொத்தி அந்த மீனை எழுது. அதுபோல ஞானசம்பந்தர் வரணும் நாட்டுக்கு. அவர் வந்து அவருடைய திருவடி பட்டால்தான் இந்த தென் தமிழ்நாடான தென்பாண்டி நாட்டில் இருக்கிற சமனானது ஒழியும். சைவம் மீண்டும் மறுவரச் செய்வது அப்படிங்கிறதுக்காக ஞானசம்பந்தர் வரும் காலம் வரைக்கும் காத்திருந்தாள். எதுபோல அப்படின்னா ஒரு பெரிய மீன் வர்றதுக்காக காத்திருக்கிற கொசு போல காத்திருந்தார் அப்படின்னு ஒரு பாகத்தை இந்த நாயன்மார்கள் சரித்திரத்திலேயும் ஒரு வெண்பாலை இன்னொரு பாகத்தை அழகாக திருக்குறள் வாக்கியத்தையும் வைத்து நம்பியாண்டார் நம்பிகள் திருக்குறள் சொல்லியிருக்கா. ஏன்னா அதுலேருந்து ஆரம்பிக்கும். யார் இருக்கலாம் இந்த மங்கையரசியா அப்படின்னா இந்திரசீல் நெடுமாறன் அப்படிங்கிற ராஜாவுடைய பத்தினி. அவனுக்கு அப்போ என்ன பேர் அப்படின்னா பூம்பாண்டியன்னு பேர். சற்று பூர்விருந்த முடிவோடு இருக்கிறவன், பராக்கிரமசாலி, ராஜ்யத்தை தர்ம வழியில நடத்துறவன். ஆனால் ஒரு தென்பாண்டி நாட்டுக்கு ஒரு படி வந்து சேர்ந்தது. அது என்ன படி அப்படின்னா தலைவன் அப்படிங்கிற ஸ்தானத்து சிவபெருமான் அவருக்கே அப்படிங்கிறது என்னும் உயிர்கள் வாழும் சைவ மதத்தை கொண்ட பக்தர்கள் இருக்க வேண்டிய மதுரையை மதுரை நகரம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சைவம் குண்டி சமன் மலிந்து கிடக்கு. எந்த மாட வீதியில மதுரை மாட வீதியில திருநீரும் ருத்ராக்கமும் அணிந்த சிவனடியார்கள் சிவசிவ ஹரஹர நாமத்தை சொல்லி சிவபஜனை பண்ணி வலம் வரும் வீதிகள் எல்லாம் உடையில்லாத அமணர்கள் சமணர்கள் எல்லாரும் வந்திருந்து மத்தியானம் ஒரு வேளை கஞ்சி வாங்கி சாப்பிடுற கூட்டங்கள் தெரிகிறதா? எப்படி இருந்த மதுரை மாநகரம்? ராஜா சமன்வயப்பட்டுட்டான், மக்கள் எல்லாம் சமணர்கள். ராஜா எப்படியோ அதுபோல் எதா ராஜா ததா பிரஜா, அதுதான் பாக்கியம். ராஜா எப்படியோ அப்படிதான் மக்கள் மனதிலேயும் இருக்கும். அப்படி ராஜா யார் சொல்ல கேட்கிறா அப்படின்னா ஏதோ நம்மளுடைய திறமையால மோட்சத்தை பெறலாம், உயிர் கொல்லாமை அப்படிங்கிற ஒரு கவசத்தை வச்சிருந்து ஒரு மதம், அந்த மதத்துல தெய்வம் வேண்டாம், தேவையில்லை அப்படிங்கிற எண்ணம், தெய்வம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம், தெய்வம் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டால் உடம்புல இருக்கிற ஒரு அதாவது கேசம் விழுந்து உயிர் துறக்கிற மானுக்கு எப்படி ஒரு மனோபாவம் இருக்குமோ அதுபோல மனோபாவம் இருக்க வேண்டிய சைவ மக்கள் எல்லாரும் சிவபக்தர்கள் எல்லாரும் ராஜாவுடைய அந்த மனோபாவத்துக்கு ஏற்ப மனோபாவத்தை மாற்றிடும். அப்படி ஜனங்கள் எல்லாம் அப்படி அலையிறத பார்த்து அந்த நாட்டிலேயே வருத்தப்படுற ரெண்டே ஆத்மா. இப்படி இந்த ஸ்தலத்துக்கு 64 திருவிளையாடல்கள் சிவபெருமான் பண்ண ஸ்தலம். அங்கேயற்கண்ணியாக மீன் போல கண்ணை கொண்டு தன்னுடைய உயிரை எல்லாம் காப்பாற்ற அங்கேயற்கண்ணியான மீனாட்சி ராஜமாலினியாக இருந்து போலவற்ற நகரம், இப்படி எல்லாம் இருக்க வேண்டிய நகரம், இப்படி ஒரு சிறப்பு இருக்க வேண்டிய நகரம், மூர்த்தி நாயனார் அப்படிங்கிற நாயன்மார் அவதாரம் பண்ண ஸ்தலம், இன்னும் எண்ணற்ற பக்தர்கள் எல்லாம் வந்து இந்த
மதுரை அப்படிங்கிற தலத்தை வந்து தரிசனம் பண்ணணும்னு எங்கிருந்தோ வடக்கிலிருந்து வந்து தரிசனம் பண்ணுற ஸ்தலம். இப்படியாப்பட்ட ஸ்தலத்தில் இந்த ஸ்தலத்தை தலைநகராக கொண்ட இந்த நாட்டில் ராஜா சமன் வழியில் இருக்கார். சைவத்துக்கு ஹேதுவாக இருக்க மாட்டேங்கிறார். சிவபக்தாலாம் ரொம்ப கம்மியாக இருக்கார். சிவ பெருகினால்தான் திருப்பெருகு. திரு அப்படின்னா லட்சுமிகள். அது வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா உடையில்லாத சாமியார்களாக சுற்றி இருக்கா, திகம்பரர்களா. இப்படி இருக்கிற காட்சியை மக்கள் எல்லாம் கண்டு வெட்டி தலைமுங்கிறது போல இருக்கிற ஒரு நாடு. அப்படி ஒரு நாடா இருக்கு. தர்மத்தை போதிக்கிறவர்கள் இந்த கோலத்தில் இருந்து போதிக்கிறார். அவர்கள் போதிக்கும் தர்மம் இறைவனில்லை. அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படுகிறது. யார் அப்படின்னா மணிமுடி சோழன் அப்படின்னு சொல்லப்பட்ட சோழ ராஜாவுடைய பெண் முன்பாண்டியனுக்கு சோழ ராஜா கல்யாணம் செய்திருக்கிறார். பராக்கிரமம் மிகுந்த பாண்டிய மன்னனுக்கு சோழ பேரரசிலிருந்து பெண்ணாக வந்து பாண்டிய நாட்டிற்கு மருமகனாக வந்தது. எங்க இருக்கா அப்படின்னா அவன் பிறந்த ஸ்தலமும் கும்பகோணத்துக்கு மிக அருகில் இருக்கிற பட்டீச்சரத்துக்கு மிக அருகில் இருக்கிற பழையாறு. இதுதான் மணிமுடி சோழன் தன்னுடைய ராஜ்யத்தை பண்ண இடம். பழையாறை தன்னுடைய கோட்டையாக கொண்டு உலகத்தையும் ஆண்டவன். எப்படி ஆனா அப்படின்னா மணிமுடி சோழன் அப்படியே சிவப்படமா இருக்கு. விதிவசத்தினால இப்படி சமணத்தில் இருக்கிறவருக்கு மனைவியாக வந்து வாட்சம் என்ன பண்றான் அப்படின்னா கணவன் இருக்கும் நிலையெல்லாம் பத்திபதியா இருக்கு. கணவன் பேர்ல அவனுக்கு மனம் திரும்பி சைவ மதத்துக்கு வரணும். பேர்பட்ட முக்கால பாண்டியர்கள் அத்தனை பேரும் இந்த ஆலயத்துக்கு சிவாலயத்துக்கு அத்தனை திருப்பணிகள் பண்ணி அவ்வளவு கோவிலை விஸ்தாரணம் பண்ணி கோவிலுக்காக நிபந்தனைகள்லாம் பண்ணி சிவபக்தியை பெருக்கிற ராஜ குலத்தில் சோழ ராஜா ராமன் அவதரித்த குலத்தில் வந்தவர். தசரதன் குலத்தில் வந்தவர்கள் சோழ ராஜாக்கள். பாண்டிய ராஜாக்கள் எப்படி வந்தவாங்க? சந்திர குலத்தில் வந்தவர்கள். அவர்கள் யார் அப்படின்னா யுத்தம் கேட்டிருந்தாருங்கிறதுக்காக மகாபாரதத்தில் பாண்டிய ராஜாவுடைய ஒரு படை இருந்து சென்று பஞ்சபாண்டவர்களுக்கு அவர்கள் சைடில் இருந்து யுத்தம் பண்ணி. இந்த செய்தி உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஆனால் மகாபாரதத்தில் அந்த செய்தி பாண்டிய மன்னன் தன்னுடைய படையை அனுப்புகிறான் இங்கிருந்து. எதுக்கு அப்படின்னா பஞ்சபாண்டவர்களுக்கு கூட நின்று யுத்தம் பண்ணுறதுக்கு கிருஷ்ணனுக்கு சகாயம் பண்ணணும்னு இங்கிருந்து பாண்டிய ராஜா அனுப்புகிறார். இந்த பாண்டிய மன்னன் எங்கிருந்து வந்தவர் அப்படின்னா சந்திரகுலமான சந்திரகுலத்திலிருந்து வந்தார். அதாவது சூரிய குலத்திலிருந்து பெண்ணாக சந்திரகுலத்துக்கு வாக்கப்படலாம். அங்கே இருக்கிற இவ்வளவு சிறப்பு அங்கே இருக்கிற ராஜாக்கள் எத்தனை பேர் இருக்கா அப்படின்னா நாயன்மார்கள். பெருமா மிக வல்லவை பொறுப்பு மடினேன்னு பொருள் உண்மையார் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் சிவனடியார் ராஜா வேண்டாம். அவனும் ராஜா. கார் கொண்ட கொடைகள் அறிவார்க்கும் அடியேன். கடலிற்றறிவார் அப்படின்னு சொல்லப்பட்ட சேரமான் பெருமாள் கொடிக்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழத்து மணி. புகழ்ச்சோழத்தில் ஒரு உறைமுறை தலைநகராக இருந்தாங்க. நரசிங்கம் மணியே. நரசிங்கமனையர் அப்படிங்கிறவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எடுத்து வளர்த்தார். சிவாந்தன குலத்தில் அவர் அவதாரம் பண்ணாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி வளர்றார் அப்படின்னா ஒரு இளவரசர் எப்படி வளர்றாரோ அதுபோல வளர்றார். அவருக்கு குதிரை ஏற்றம், வாழை ஏற்றம், வில்ல ஏற்றம் எல்லாம் தெரியும். இப்படி ராஜா எப்படி தான் பிள்ளைய வளர்ப்பானோ அதுபோல தத்தெடுத்திருந்த பிள்ளையான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நரசிங்கமுனையர் வளர்க்கப்பட்டவர். அதனால எப்பவுமே அப்படி ராஜா போல இருப்பார், இளவரசர் போல இருப்பார். ஐயடிகள் காடவர் போன் அடியாருக்கும் அடியே. காடவர் போன் அப்படிங்கிற பல்லவரா நிறைகொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியாருக்கும் அடியே. பேசுறமே இப்ப மங்கையர்க்கரசியாருடைய கணவர் எப்படியாப்பட்டவர் அப்படின்னா
இப்போ மங்கையர்கரசியார் சரித்திரத்தை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி விஷயத்தை பற்றி சொல்லணும். வடபுலத்திலேருந்து வந்த அந்த மன்னர்களை எல்லாம் யுத்தம் பண்ணி ஜெயிச்சோம். அதனால நின்ற சீர் நெடுமாறன் நெல்வேலி என்ற திருநெல்வேலியில ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் ஜெயிச்சோம். கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கடற்சிங்கன் அடியார்க்கும் அடியே. கடற்சிங்கனாயனா காடவர்கோன் தென்னனாய் உலகாண்ட சிங்கனார்க்கு அடியே. கோச்சங்க சோழன் சொல்லப்படுற சோழன். இத்தனை ராஜாக்கள் நடுவில் 1 2 3 4 5 6 7 8 9 நவரத்னங்கள் போல இருக்கு. ராஜாக்கள் 9 பேர் பெரிய புராணத்தில் நவரத்னம் போல இருக்கா. அதுக்கு நடுவில் நின்றசிய நெடுமாறன் மங்கையர்கரசியுடைய மங்கையர்கரசியே இவ்வளவு பிரயத்தனம் பண்றார். உயிர்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு பரமேஸ்வரன் இருக்கார். அவரை பக்தி பண்ணணும்னு என்ன அவசியம்? சிவபெருமானத்தான் வணங்கணும்னு என்ன அவசியம்? கூர்ம புராணம் ஒரு புராணம். இதுல ஒரு ஸ்லோகம், கலவு ருத்ரவு மகாதேவ லோகானாம் ஈஸ்வர பரஹ ந தேவதா பவேந்திராம் தேவதானாம் ச தெய்வதம். தேவர்களுக்கெல்லாம் தேவனான எம்பெருமானே, இந்த கலி அப்படிங்கிற உலகத்துக்கு, இந்த உயிர்களுக்கெல்லாம் மகாதேவனான அவரே கலியில் ருத்ரன் எனப்படும் மகாதேவரே உலகை காக்கும் தெய்வம். உயிர்களை காக்கும் தெய்வம் அவர். அப்படிதான் கூர்ம புராணம்னு சொல்லப்படுற விஷ்ணு புராணத்தில், கூர்மாவதாரத்தை சொல்ற விஷ்ணு புராணத்துல பரமேஸ்வரன் தான் கலிக்கு சுவாமி. கலியில இந்த ஜீவன்கள் எல்லாம் யார சரணாகதி அடைஞ்சு மோட்சத்தை பெறணும். ஜீவன்கள் எல்லாம் பிறந்தா மறுபடியும் பிறப்பு அப்படிங்கிற சூழல்ல மாட்டிக்காம சிவபக்தி பண்ணி சிவபெருமானுடைய திருவடிக்கு பக்தி பண்ணி மீண்டும் பிறவாத நிலை அடையணும் அப்படிங்கிறது தான் இலக்கா இருக்கு. ரமண மகரிஷி சொல்றார், எல்லாம் இங்க வந்துட்டோம், இங்க இருக்கோம், இங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா மீண்டும் இங்க வராமல் இருக்கிறதுக்கு என்ன போதோ அதை பண்ணி மீண்டும் இங்க வர்றதுக்கு இல்ல பாவத்தையும் பண்ணிட்டு மீண்டும் இங்கே வந்துட்டு போறதுனால என்ன பிரயோஜனம்? மீண்டும் இங்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன நிலை இருக்கோ அதை பண்ணிக்க. சிவபெருமான் என்குணத்தான் கோயில் பொறியில் குணமிலவே என்குணத்தான் தாளை வணங்காத்தது. சிவபெருமான் திருவடியை வணங்காத தலை மீண்டும் மீண்டும் பிறவியிலே பிறக்கும். அப்படி பிறக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் திருவடி அடையணும் அப்படிங்கிற நோக்கு மக்களுக்கு வரும். அதுக்கு சிவபக்தி பண்ற ஒருத்தர் வரணும். சைவ சிகாமணி வரணும், சைவத்திலேயே உயர்ந்தவர் ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தவிச்சிருந்தார். அவர் மட்டும் இல்லை, அந்த ராஜாவுக்கு அமைச்சராக இருக்கிற குலச்சிறையார் 2 பேரும் சொல்றார். இந்த மங்கையர்கரசியார் குலச்சிறையார் 2 பேரும் ராணியை வணங்கி அவர் பிரார்த்தனை பண்ணிவார். மகாராணி, என்னைக்கு இந்த ராஜ்யத்துக்கு விடுமோச்சனம் வரப்போகுது? எங்கு பார்த்தாலும் உடையில்லாத சமணர்கள் உலாவில் இருக்கிற இந்த நாட்டில் இன்னைக்கு சிவபக்தாள நிறைஞ்சு வரப்போறார். இன்னைக்கு சிவபஜன காதால கேட்க போறோம். எந்த அவதார புருஷனுடைய திருவடி பட்டா நம்மளுடைய இந்த நாட்டில் சைவ வளர்ச்சி ஏற்படும். மிக பெரியவர்கள், சாதுக்கள், தர்மத்தில் நடக்கிறவர்கள், பொருளின் மேல் ஆசை இல்லாதவர்கள், அவர்களுடைய திருவடி நம்மளுடைய நாட்டிலேயோ நம்ம இடத்திலேயோ பட்டுதுன்னா பெரிய மாற்றம் ஏற்படும். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் பெரிய மகான் வந்தாலே நம்மளுடைய மனம் பாவம் மாறும். நம்ம வீட்டுக்கு ரொம்ப பக்தியுடைய ஒரு பக்தர் வந்தா உடனே நம்மளுடைய மனோபாவம் மாறும். எப்படி அப்படின்னா அவர் நம்மள அந்த பக்தி வழியில அப்படி விடுவார். அப்படி ஊருக்கே உலகத்துக்கே தலைவராக இருக்கிறவர் ஒருத்தர் வரணும். அப்படி ஒருத்தர் இங்க வந்தார்னா, பக்தர்களே தலைவராக இருக்கிற ஒருத்தர் வந்தார்னா இந்த நாட்டில் மறுதளர்ச்சி
அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரெண்டு பேருக்கும் இருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிற போது ஒருத்தர் தன்னுடைய தாபத்தை சொல்லுவோம். பெரிய புராணத்தில் இந்த அம்மாவுடைய சரித்திரத்தை தொடங்குற போது அவர் எப்படி தொடங்குறாருன்னா, மங்கையத்தில் தனியரசி எங்கள் தெய்வம், மீனாட்சி தெய்வம்னு கொண்டாடுறோம். நம்மெல்லாம் சேக்கிழார் என்ன பண்றாரு அப்படின்னா, மங்கையரசியே நமக்கு தெய்வம். மதுரைக்கு ராணி மீனாட்சி, அதுபோல ராணி போல இருக்கிறவர். திருக்குல கொழுந்து வளைக்கை இமானி, பாண்டிய மன்னனுடைய பக்கத்து மகிழ்ச்சியாக திருக்குலத்துக்கே கொழுந்து போல இருக்கிறவர். தன்னுடைய சௌந்தர்யத்துவம் அப்படின்னா நிறைய குங்குமம், திலகம், அழகான வளைகள், இதெல்லாம் போட்டுட்டு மகாலட்சுமி போலவே இருக்கிறார். மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திருக்குற கொழுந்து வளைக்கை மானி செங்கமல திருமடந்தை. செங்கமலம் அப்படிங்கிறது கமல மலர் தாமரை, அதுல இருக்கிற திருமடந்தை போல இருக்கிற மகாலட்சுமி போல. கன்னிநாடாள், கன்னிநாடு அப்படின்னு சொல்லப்படுற பாண்டிய நாட்டுக்கு ராணி. தென்னர் குல பழிதீர்த்த தெய்வப்பாவை, தென்னான பாண்டிய மன்னனுடைய பழியை நீக்கின தெய்வப்பா. எங்கள் தெய்வங்கிறார் தெய்வப்பாவே. ரமணன் சொல்றார், சொக்கநாதர் ஆலயத்தில் இருக்கிற நாயன்மார்கள் சன்னதியில் அப்படியே ஒவ்வொன்றா வருவேன். ஒவ்வொரு சன்னதியா பிள்ளை வாழ்ந்தனர், அப்புறம் திருநீலகண்ட கட்டக்கூடியவர், அப்படி அப்படியே ஒவ்வொன்றா வந்து வரும்போது அந்த சன்னதியில் இருக்கிற நாயன்மார்களை பார்ப்பேன். அவளுடைய சரித்திரம் பெரிய புராணம் படிச்சது ஞாபகம் வரும். அந்த சம்பவங்கள் ஞாபகம் வந்தவுடனே அழுவேன். உங்களை போல பக்தி எனக்கு வராதான்னு கேட்பேன். இப்படி என்னுடைய பல காலம், பல நாட்கள், பல மாதம், பல ஆண்டுகள் இப்படியே நடந்தது. அவருக்கு அப்ப எத்தனை வயசு அப்படின்னா 10லேருந்து 14 வயசு, 13 வயசுக்கு வந்துட்டார் திருவண்ணாமலை. அந்த குழந்தையா இருக்கிற போதே அந்த பாவம், நாயன்மாரோட பத்தி, அவளுடைய பக்தியை பத்தி மனோபாவம் என்ன பண்ணிட்டு அப்படின்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நீங்க இருந்ததெல்லாம் போதுண்டா, திருவண்ணாமலை அப்படிங்கிற கஷேத்திரத்துக்கு போன்னு என்னை அனுப்பிச்சு வச்சுட்டார். நான் திருவண்ணாமலைக்கு வந்துட்டேன். நான் இங்க யாரால வந்தேன் அப்படின்னா, அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு நாமம் என் காதில் கேட்டது. இந்த அருணாச்சலம்ங்கிற கஷேத்திரம் எது அப்படின்னு கேட்டு வந்தேன். ஆனா நான் புறப்பட்டு வந்த இடம் ஒன்றும் சாதாரணமான இடம் இல்லை. ஐயன் 64 திருவிளையாடல் ஆடின இடம். என்னையும் ஒரு திருவிளையாடல் பண்ணி அழ வச்சு அனுபவத்தை ஏற்றி தெய்வ பக்தி கொடுத்து அங்கிருந்து என்னை திருவண்ணாமலைக்கு மங்கையர்க்கரசியாருடைய சன்னதிக்கு வந்தோம்னு சொல்லி, அது நாயன்மார்கள் இருக்கா, மங்கையர்க்கரசியாருடைய இடம் வரும்போது அந்த பாவம் ஏற்படும். நாடே நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு உயிர்களும் சிவபக்தி பண்ணி மோட்சத்தை அடையணும்னு நினைச்ச அம்மா. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சிவபக்தி பண்ணணும், நாடு சிவபக்தி பண்ணணும்னு ராணி நினைக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சிவநாமம் சொல்லணும், சிவபஜனை பண்ணணும், சிவபுராணம் பாடணும், தேவாரம் திருமுறைகள் வாக்கிலிருந்து அப்படி மனமா வந்து இருக்கு. அந்த பாவம் நமக்கு வந்துருக்குன்னா முன்னாடி பரத்துல நமக்கு என்ன வர போறதோ தெரியாது. ஆனா இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் சொல்லியிருக்கார், இங்க வராம பண்ணிட்டு அது அப்படின்னு, நீங்க மறுபடியும் பிறக்காம பண்ணிட்டு, அது அவர் பரமேஸ்வரனுடைய வேலை, அது அவர் செஞ்சுட்டு போறார். ஆனா இப்ப நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, மங்களகரமா இருக்கும். ஒவ்வொரு வீடும் வாசப்பெருக்கி கோலம் போட்டு திருவிழாக்கு ஏற்றி வச்சு காலையில் மத்தியானம் சாயந்தரமும் 3 வேளையிலையும் பக்தி பெருக்கோட இருக்கிற அந்த ஒவ்வொரு இல்லமும் இறைவன் வாழும் கோவிலே. அந்த சந்தேகமே அப்படி அவர் அத்தனை பேர் வாக்குறது ஸ்தோத்திரங்கள் வந்துட்டு இருக்கணும். இதுக்காகத்தான் இத்தனை 63 நாயன்மார்கள் பாடுபட்டிருக்கார். இதுக்காகத்தான் சேக்கிழார் பெருமாள் இப்பேற்பட்ட ஒரு கிரந்தத்தை நம்ம கொடுத்துருக்கார். எங்கள் பிரான் சம்பையர்கோன் அருளினாலே இருந்தமிழ் நாடுற்ற இடர் நீக்கி
சூழ்ந்த இடர நீக்கும் தங்கள் பொங்கொழி வெண்திரு நீரு பரப்பினாரை. அம்மா யாரு? வாழ்க அந்தன வானவரானிதம் புனல் வேந்தன் ஓடுக ஆழ தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ வையகம் துயர்த்தீர. உலகம் துயர்த்தீர அவதாரம் பண்ணவர். இப்படி ஒரு பாடல் திருஞான சம்பந்தர் பாடின போது அந்த பக்கத்திலே இருந்து கேட்டேன். பாடின அந்த வானவர் ஆணி விழிக்க தன்புட ஆழ்ந்தவராம் நல்லா மழை பொழியும், பசுக்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும், அந்தனர்கள்லாம் வேதம் போதி அந்த கிரமப்படி வேட்கையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும், வானவரும் நல்லா சௌக்கியமா இருக்கணும், அவ மழையெல்லாம் பொழி வைக்கணும். ஆழ்ந்த தீயதெல்லாம் தீயவை அத்தனையும் ஆழ்ந்து போகும். அரண்நாமமே சூழ்ந்தவர்கள். சிவபெருமான் நாமம் எங்கு பார்த்தாலும் சூழ்ந்திருக்கணும். சிவனடியார்கள் தன்னுடைய நெற்றியில திருநீர் குறையாமல் முதல் வேண்டுதல் என்ன அப்படின்னா திருநீர் பூசி இருக்கணும். திருநீற்றுக்கு என்னதான் மகிமை? திருநீற்று மகிமை தான் எப்பேற்பட்டது. பாடக்கிய வாக்கு அளிக்கும் பாலும் சோறும் பரிந்தளிக்கும் கூடக்கிய கூட்டமளிக்கும் கூட்டமளிக்கும் குணமளிக்கும் நாடகரிய நெஞ்சே என்னேல் ஆணை கண்டார் கேட கரிய சீரழிக்கும் சிவாய நம என்று அணிந்திடும். சிவாய நம என்று அணிந்திடும் நீர் பாடலுக்கு வாக்களிக்கும். நல்ல இனிமையான பாடல் பாடுறதுக்கு வாக்கு கொடுக்கிறார். பாலும் ஜோறும் பரிந்தளிக்கும். சிவாய நம அப்படின்னு திருநீர் அணிந்தவன் பசியோடு இருக்க மாட்டான். அதுக்கு நானே உதாரணம் சொல்றேன். அப்படி பொம்பொழி வெந்நீர் எல்லாரும் நெற்றியிலும் இருக்கணும். இந்த நெற்றியில வெந்நீர் அணிந்த பக்தர்களை பார்த்த அடியார்களுக்கு சிவபெருமான் ஞாபகம். சிவபெருமான் ஞாபகம் வந்ததுன்னா அப்புறம் என்ன? சிவனை பத்தி வேடம் இந்த கைகொழ வீடு எழுதாமே மோட்சம். சிவனடியார்கள் வேடத்தை கை கூப்பி வழங்கினா போதும். திருநீரும் ருத்ராட்சமும் அணிந்து வர்றவரை பார்த்து கை கூப்பி வணங்கினாலே மோட்சத்துக்கு பரமேஸ்வரன் தயாரா இருக்காங்க. வேடம் கைதோட வீடு எளிதாம். பெரிய ஜலத்துல மூழ்கி நெருப்புல நின்று மூச்சை குடிச்சு அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே வேண்டாம். சிவநெறி எளியது. பாக்கியம் பண்ணவர்களுக்கு கிடைக்கும். புண்ணியம் செய்வாருக்கு பூண்டு அவனுடைய பணி தீர்க்கிறதுக்காக வந்தார். பூசுரர் சூடாமணியாம் புகழிவேந்தர் போனக ஞானம் சொழிந்த புனித வாக்கால் தேசுடைய பாடல் பெறும் தவத்தினாரை செப்பு வதியா மென்னறிந்து தென்னர் கோமான் மாசின் புகழ் நெடுமாறன் தனக்கு சைவ வழி துணையாய் நெடுங்காலம் மன்னி பின்னை ஆசில் நெறி அவரோடும் கூட ஈசர் அடிநீடர் கீழ் அமர்ந்திருக்க அருளும் பெற்றார். மூன்றே பாடல். அது இரண்டாவது பாடல். பூஷணர் அப்படின்னு சொல்லப்பட்ட பூதாளத்தில் வாழும் தேவர்களான அந்தனர் குலத்தில் அவதாரம் பண்ண புகழிவேந்தர் அப்படின்னு சொல்லப்பட்ட விஞ்ஞான சம்பந்தருடைய புனித வாக்காக தேவார பாட்டுல தன்னுடைய பெயரை பெற்ற பாக்கியம் பெற்றவளாக பெருமாள். இப்படி ஒருத்தர் வரப்போறார் அப்படிங்கிறத காதால தெரிஞ்சுட்டார். ஏன்னா ஒற்றர்கள்லாம் எல்லா பக்கமும் இருப்பார். ஆட்சி அவ மூலமா கேட்டுட்டே இருக்கா. விஞ்ஞானம் இருக்கா, விஞ்ஞான சம்பந்தம் இருக்கா, மறைக்காடு அப்படிங்கிற கேட்டத்தில் அவர் இருக்காருங்கிறது தெரிஞ்சு
அவர் மட்டும் இல்லை, திருமறைக்காடு கஷேத்திரத்தில் 2 பேரும் இருக்கா. திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் 2 பேரும் தன்னுடைய ஆயிரக்கணக்கான அடியார்களோட இருக்க தூதுவர்களை விட்டு அனுப்புறா. மறைக்காடு அப்படிங்கிற வேதாரண்யம் தான் சோழ நாட்டுக்கு தென் எல்லையில் இருக்கு, பாண்டிய நாட்டுக்கு எல்லைக்கு மிக அருகில் இருக்கு. ஒற்றர்களை விட்டு அனுப்பலாம். சீக்கிரமே இந்த பாண்டி நாட்டுக்கு வரணும். இங்கு வந்து சமணர்களுடைய கொட்டத்தை அடக்கணும், சைவத்துக்கு மறுமலர்ச்சி ஏற்படும் அப்படின்னு வணங்கி சொல்லணும்னு செய்தியை சொல்லி அனுப்புறா. இவ மடத்து வாசல்ல வந்து நின்று அவர்கிட்ட போய் விஞ்ஞாபனம் பண்ணி இதை சொல்லி முடிச்ச உடனே திருஞான சம்பந்தர் அப்படி உட்கார்ந்துருக்கா. பக்கத்தில் இருக்கிற அடியார் கூடாமெல்லாம் ஒரு கர்ஜனை பண்றாங்க. என்ன கோஷம் அப்படின்னா, ஒருத்தர் அடியார் கூப்பிட்டுருக்கார் அப்படின்னா இவர் கிளம்புறதுக்கு தயாரா இருக்க, மனசுல மனோபாவம் வந்துருக்கு. ஆனா கூட இருந்தவர்கள் என்ன பண்றா அப்படின்னா, இப்பொழுதே கிளம்பி போய் மதுரைக்கு போய் அங்க இருக்கிற சமணர்களோட வாதம் பண்ணி சைவத்தை நிலைத்து அங்க இருக்கிற மன்னனுடைய நெற்றியில திரும்பியில இட வைக்கணும். அதையே ஒரு உத்தரவா எடுத்துட்டு சொல்றார் திருஞான. இப்பவே நான் கிளம்ப அங்க இருக்கிற தென்னனுடைய பழி தீர்க்கணும். என்ன பழி இருக்கு அப்படின்னா, எல்லாம் மீண்டும் மீண்டும் இறக்கிறதுக்கு உள்ள தர்மத்தை கொடுப்பதற்கான சமாளித்தார். அவையெல்லாம் சைவத்துக்கு மாற்றம். அந்த மன்னனுக்கு திருநீரிட வைப்பேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை திருஞான சம்பந்தர் காப்பாற்றினார். எப்படி இருக்குன்னா, எல்லா சோழ நாட்டில் இருக்கிற தெற்கு பக்கம் இருக்கிற அத்தனை தலங்களையும் தரிசனம் பண்ணி, பாண்டிய நாட்டுக்கு வடபக்கம் இருக்கிற கொடுங்குன்றம் முதலிய ஸ்தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணி மதுரைக்குள்ள பிரவேசம் பண்ணதாக இருக்கு. மதுரை எல்லையில இருக்கிற வைகை ஆற்றுக்கு இக்கரையில இருந்து அளவாய்கிற வைகையை பார்த்தது ஆளவாய்கிற தலம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தையாக இருக்கிற திருஞான சம்பந்தருக்கு 10 வயது பிராயம் 10 அந்த வயதுல அப்படி அந்த அக்கறையில இருக்கிற 4 கோபுரங்களையும் வானை நோக்கி இருக்கிற 4 கோபுரங்களையும் காமிச்சா, இதுதான் ஆலவாயா அப்படின்னு சொல்லி, ஆலவாயாவதும் இதுவே அப்படின்னு அவர் பாடின பாடல மங்கையர்கரசியார் வேறையும் சொல்லி தன்னை இந்த நாட்டுக்கு அழைத்த மங்கையர்கரசியார் சிவபக்தி பண்றதுக்காக அடியார்களுக்கெல்லாம் எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கும் குலச்சிறையார் 2 பேரையும் இந்த பதிகத்தில் அழகாக வைத்து பாடுறார். முதல் பதிகத்தில் மங்கையர்கரசினா அதுக்கு அடுத்த பதிகத்தில் குலச்சிறையார், அப்படி ஒரு பதிகம் 10 பாடல்களையும் ஒவ்வொரு பாடலையும் அறிந்திருக்கிறார். மங்கையர்கரசி வளவர் போன் பாவை பரிவளை கைமடமான் பங்கையர் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்வரும் பரவ பொங்கடல் உருவன் உடனாயகன் நாள் வேதம் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னோடும் மார்ந்த ஆலவாயாவதும் இதுவே சென்று பொவ்வாயாள் செலனக்கண்ணாள் சிவன் திருநீற்றின் வளர்க்கும் பந்தனை விரலால் பாண்டிமாதேவி பஞ்சய பாரிடையே நிலவும் சந்தமார் தரளம் பாம்பு நீர் மத்தம் தன்னெருக்கம் மலர் வண்ணி அந்திவான் மதிசேர் சடைமுடியன் ஆலவாயாவதும் இதுவே. இவர் என்ன பாடினாரோ அப்படி அவர் மங்களகரமான ரூபத்தையே பெரிய புராணத்தில் செய்கிறார் பாடினார். முதல்ல திருஞான சம்பந்தர் தான் தேவாரத்தை பாடினார். மங்கையர்கரசி கரசி வளவர் போன் பாவை, வளவன் அப்படின்னு சொல்லப்பட்ட சோழ மன்னனுடைய
ஸ்திரீ வரிவளை கைமண மாறி கைவிலே வளை என்ற மங்களகரமான ரூபமுடையவள் அங்கைய செல்வி மகாலட்சுமி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் தரிசனம் கண்ட கடவுள் அபராத சுவாமி இருக்கிற திரு ஆலவாய் அப்படின்னு சொல்லி சென்று வருவாயாள் சிவந்த உதடுகள் உடையவள் சேலன கண்ணாள் நீ போல கண்ணுடையவள் சிவன் திருநீற்றினை வளர்க்கும் திருநீர் பொலிந்த வெற்றி உடையவளாள். இன்னைக்கும் நீங்க தமிழ்நாட்டுக்கு போன இடம் மதுரை அந்த பக்கம் போன இடம் பெண்கள் கூட திரிகுண்டரீகமாக 3 வரி வர்றது போல திருநீர் அணிந்து வருவார்கள். பார்த்துட்டு ஆனந்தமாக சைவ அந்தனர் குலத்தில் பிறந்த பெண்களும் 3 கீற்றாக திருநீர் எழுதும். திரிகுண்டரீகமாக திருநீர் எழுதுறது அப்படிங்கிறது ஆசைப்படுவோம். மைசூர் பக்கம் லிங்காயத் குலத்தில் இருக்கிற பெண்களும் அதே போல திரிகுண்டரீகமாக திருநீர் வச்சுருக்கோம். விபூதி எடுத்து வரவாக பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கணும். யாரைக்காலும் சொல்லிட்டோம் முன்னாடி சொல்லும்போது சிவபெருமான ஞாபகம் சிவன் திருநீற்றினை வளர்க்கும் பந்தனை விரலால் பாண்டி மாதேவி பணி செய்ய பாரிடை நிலவும் இப்படி இருக்காள். அன்னவற்றி போல அப்படி நடந்து வர்றோம். செய்ய தாமரை மேல் அன்னமே அணைய சேகிடை திருமுதல் செல்வி நிறையா மங்களமான திலகம் சூழ்நிலை பையரவல் பாண்டிமாதேவி நாடொரும் பணிந்து ஈதேத்த ஒவ்வொரு நாளும் பணிந்து ஏற்றும் சிவபெருமான ஆலயங்கள் முத்திந்தாள் வடமும் சந்தன குடமும் நீரும் தன்மார்கள் இயங்க பத்தியார்கின்ற பாண்டிமா தேவி பாங்கொடு பணி செய்ய நின்ற பாக்கியங்களாம் ஒன்னே பார்த்து அழகான மங்களகரமான மஞ்சளையும் சந்தனையும் சந்தனத்தையும் உடம்பு முழுக்க பூசி இருக்கிற பதிவிரத குடும்பத்தில் இருக்கிறது. மண்ணெல்லாம் நிகழ மன்னனாய் மண்ணும் மணிமுடிச்சோழன் தன் மகளாம் மன்னர்களுக்கெல்லாம் மன்னனான மணிமுடிச்சோழன். அவன் ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னா கடாரம் அப்படிங்கிற சிங்கப்பூர் வியட்நாம் வரைக்கும் இருந்தது ஆட்சி. பன்னிமேர் மொழியாள் பாண்டிமாதேவி பாங்கினால் பணி செய்து பாக்கியங்கள்லாம் சொல்லி திருஞான சம்பந்தர் பாத பாக்கியம் பெற்றவர்கள்னு முன்னாடியே சொன்னாங்க. அப்புறம் இவர் மதுரைக்குள்ள பிரவேசம் பண்ணி புரட்சிலையாரும் பாண்டிமாதேவியும் நேர வந்து இவரை வரவேற்று விரகனூர் அப்படிங்கிற இடம் மதுரைக்கு கிழக்கு இருக்கிறது தான் ஒரு கேம்ப். சைவர்கள் தான் இங்கே வரப்போறா அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருந்த சமணர்களுக்கு கனவுல ஒரு இளம் கண்ணுக்குட்டியே வந்து அவருடைய சமன் பள்ளியெல்லாம் இடிச்சு நாசம் பண்றது போல ஒரு கனவு கெட்ட கணம் சமணர்களுக்கு. அவெல்லாம் விடுவிட்டு எழுந்துருக்காங்க யாரும் வரப்போறாங்க கேள்வி சைவர்கள் எல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா கண்டால் தீட்டு காதால் கேட்டால் தீட்டும். சிவநாமத்தை சொல்றதை காதால் கேட்டால் தீட்டும். கண்டு விட்டு கேட்டு விட்டு இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறவாளுக்கு கனவுல ஒரு திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் தெரியும். அங்கேற்கரசிக்கு எப்படி தெரிகிறது அப்படின்னா மகாலட்சுமி மதுரைக்குள்ள பிரவேசம் பண்றது போலவும் நெற்றியில பால் நெற்றியோட இருக்கிற தன்னுடைய கணவனுடைய நெற்றியில திருநீர் பூசப்படுவது போலவும் ஒரு இன்பகரமான ஒரு கனவு ஏற்படுது. அவருக்கு சந்தோஷம். இப்படி அவள்லாம் அங்கே இருக்கிற போது அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவள் அதுக்கு இடத்துக்கு நெருப்பு வச்சது திருஞான சம்பந்தரும் அடியார்களுக்கு இப்படி ஒரு கேடு நேர்ந்ததே அப்படின்னு சொல்லி ஐயவே சென்று பாண்டியர்காகவே சொல்லி பாட அந்த நெருப்பின் உஷ்ணமானது அவருக்கு வெப்பு நோயாக போய் சேரும். பாண்டிய ராஜா உடம்பெல்லாம் ஜெயிக்கிறது.
தவறு நடந்ததுக்கு அப்புறமும் அங்கே இருக்கிறசியார் நேர போய் என்னையும் என்னுடைய கணவனையும் காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு தான் வழி கிடையாது. ஒரு வீல நடக்கிறது, எதுவும் செய்ய முடியல சமணர்களால். எத்தனையோ மந்திரங்கள்லாம் சொல்ற, எத்தனையோ பேர் மகிழ்ச்சிகளெல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லியும் தீரலை, உடம்புல தகிக்கிறது. நீங்க தான் வரணும்னு சொல்ல, மன்னனும் இந்த வரி தாங்க முடியாம அவர் வரட்டும்னு சொல்ல வந்து விஞ்ஞான சம்பந்தருடைய திருக்கரத்தினாலேயே திருநீர் பூசப்பட்டு உடம்புல இருக்கிற வெப்பம் தீர்ந்தது அப்படிங்கிறது சரித்திரம். முதல்ல என்ன சாம்பலை போடுவான்னு சொன்னார்னா, நீங்க ஆச்சரியப்பட்டு போகுது. மதுரையில் இருக்கிற மடப்பள்ளியில் இருக்கிற சமயக்கட்டில் இருக்கிற சாம்பலை எடுத்து சுவாமிக்கு நிவேதனம் பண்ணப்பட்ட அந்த நிர்மாலியத்தை சாம்பலாக கொண்டுதான் பூம்பாண்டியின் மேல் பரவு. இன்னைக்கும் அந்த சமயக்கட்டு சாம்பலை அங்கே ஒரு மாடத்தில் ஒரு அகல்ல வச்சிருப்பான். நம்ம இங்கே போனாலும் எடுத்து பூசிக்கலாம். ஏன் மருந்து திருநீற்றின் பெருமையை உலகத்திற்கு சொல்ல பாடப்பட்டதுதான் மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துடிக்கப்படுவது நீர். என்ன வேண்டியதா அப்படின்னா, நெத்தியில தான் எங்க ஆதிகாரருக்கு திருநீர் பூசணும்னு வேண்டினா, அவன் என்ன பண்ணா அப்படின்னா உடம்பு முழுக்க பூசி, உடம்பு முழுக்க இருக்கிற அந்த கேடெல்லாம் தீர. தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், சென்று வருவாய் உண்மை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. திரு ஆலவாயான் திருநீர் உடம்புல இருக்கிற நோயை போக்கி, ஒரு பக்கம் தடவிந்தவா அந்த பக்கம் போயிட்டா, அவன் அந்த பக்கம் தடவினவனா இது எரிச்சல் ஜாஸ்தி ஆகிட்டு அவங்ககிட்ட அவங்கள விரட்டு. உடம்புல உயரம் வர்ற போது எப்பேற்பட்ட தர்மத்தை கடைபிடிக்கிறவனும் எங்க நிவாரணம் வருதுன்னு தான் பார்ப்பானே தவிர என்ன மதம் என்னன்னு பார்க்கணும். வேத நாயகனான எம்பெருமான் பேரை சொல்லி ஆலவாயான் திருநீர் அப்படின்னு விட்டுவிட்ட திருநீர் இவருடைய வெப்பு நோக்கை போக்கினோட எழுந்து உட்கார்ந்து விஞ்ஞான சம்பந்தருடைய திருவடியில தம்பதிகளா 2 பேரும் போய் தம்பதிகளா 2 பேரும் காலில் விழுந்து இப்போ தன் கையால நெற்றியிலேயும் திருநீர் விட்டுவிட்டோம். அடியார்களுக்கு என்ன சபதம் பண்ணாலும் அதை நிறைவேற்றினார். இந்த நாட்டை சமன் நாட்டாக்குவேன், சமணத்தை போக்குவேன், சமனிலிருந்து விடுவிப்பேன், சமணம் தீர்த்து சைவமாக்குவேன், சைவ மறுமலர்ச்சி செய்வேன் அவர் சொன்ன அந்த வாக்கியத்தை சபதத்தை நிறைவேற்றினார். அது மட்டும் இல்லை, அவர்களோட அனல்வாதம் செய்து முகமார்த்த புன்முலையார் அப்படிங்கிற அந்த பாடல் ஏட்ட போட்டு அனல்ல போட்டு பச்சை பரிமாற்றினார். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் அப்படிங்கிற வரிகளை பாடல் அந்த வைகையில போட்டு அந்த வைகையில எடுத்துட்டு போட்டு புனர்வாதத்திலையும் தோற்றார்கள். தோற்ற சமணர்கள் எல்லாம் கழுவேறினார்கள். ராஜா திரும்பி அரண்மனைக்கு வந்து இது சமநாடு இல்லை சைவ நாடுங்கிறத பிரயோகப்படுத்தி மங்கையர்கரசியாருக்கு மகிழ்ச்சி ஊட்டினார். எதனால் அப்படின்னா மங்கையர்கரசியுடைய ஸ்ரத்தா பாவம், அவருடைய ஸ்ரத்தையான சிவபக்தி மங்கையர்களுக்கெல்லாம் அரசு மகாராணி. அவருடைய மனோபாவத்தை எப்படியெல்லாம் இருந்தது, ஒரு பெண் சிவபக்தி எப்படி பண்ணினார். எந்நிலையிலும் சைவ ஒழுக்கத்தை பேணுதல் மங்கையர் மரம், திருநீற்று நெறிவளர்க்கும் மங்கையர் மனக்கருத்து திருவருளால் நிறைவரும். தன் மனசுல என்ன நினைச்சா, தன் கணவர் சைவதற்கு திரும்பணும், நாடு சிவமயமாகணும்னு நினைச்சா. அது நெற்றியில இட்டுட்ட நீர் திருநீற்றினுடைய மகிமையாலேயே அந்த சிவபக்தி வளர்ந்தது. அந்த சிவபக்தியால விஞ்ஞான சம்பந்தரே இந்த ராஜ்யத்துக்கு வந்து சைவ மறுமலர்ச்சி
மங்கையர் சைவ வாய்மை பிழைக்கும் கணவர் பழித்து. மங்கையருடைய சைவ வாய்மை அப்படிங்கிறது, சைவ நெறி அப்படிங்கிறது கணவன் மேல ஏற்பட்ட பழியோட தீர்வு. இந்த கணவனுடைய பழியானது தீர்வு. இப்ப எப்படி அழுதார் அப்படின்னா, வாழ்க அண்ணனர் வானவரானும் வீட்டு தற்புடல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. வாழ்க அண்ணனர் வானவரானும் வீட்டு தற்புடல் வேந்தனும் ஓங்குகன்னு இவர் பாடினார் இல்லையா உணர்வாதிக்கும் போது. அப்படி பாடின நேரத்தில் கொஞ்சம் கூடு விழுந்தவர் என்னன்னா, இந்த தெய்வ பாடலான தேவார பாடலை காதலா கேட்டது மகிமையால் இந்த பூ நிவர்த்தியாய் விழுந்துட்டார். அதனாலதான் இந்த சீர் நெடுமாறன் நாயன்மார்களை வழிபடுவது நாட்டுக்கு நன்மை பெயர். வீட்டுக்கு சொல்ல நாட்டுக்கே நன்மை பயக்கிற இந்த விஷயத்தை ஒருத்தர் வீட்டிலையும் ஒரு நேரமாக கோழியர்வோம் வெப்பொழித்த புகழியர்வோம் கடல் போற்றி ஆழ்விசை கண்ணிடப்பில் அணைந்தவிழான அதிகோற்றி ஆடு திருநாவலூர் பண்புந்த பதம் போற்றி உறுதிமதி திருவாரூர் திருத்தார்கள் சம்பந்த வாக்கிட்டு சுந்தர மணிவாசக சுவாமியே நமஹா அப்படின்னு சிவபெருமானுக்கே நமஸ்காரம் பண்ணணும். சிவபெருமானுக்கு நமசிவாய சிவாய நமோன்னு சொல்லி வாக்காத சொல்லி நமஸ்காரம் பண்ணி எழுதுறதுக்கு அப்புறம் ரெண்டாவதாக நமஸ்காரம் பண்ணணும். சம்பந்த வாகீஜ சுந்தர மணிவாசக சுவாமியே நமஹா. இந்த 4 பேரும் அவர் தானே. 4 பேரும் போய் சேர்ந்த இடம் என்ன? சிவபெருமான் தான். இப்போ எங்கே இருக்கா அவர்? நம்ம வீட்டில் இருக்கிற ஆத்ம சிவலிங்கம் இதெல்லாம் இருக்கா? 63 நாயன்மார். நாயன்மாரை வழிபடுவது நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கும் அதுவே நல்லது. அரசர் திருவுடைய மங்கையரால் நாட்டின் சைவம் ஓங்கும். பக்தியுடைய பெண்களால ஆராணி பண்ணதுனால நாடே ஓடும். பெண்கள் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும்? எல்லா கெடுதலும் போகும், மனசுல இருக்கிற கல்விஷங்கள் போகும். ஏகாகிர சிவபக்தி சிவபெருமானை தவிர வேற யாரும் பரம்பொருள் இல்லை. எல்லா தெய்வங்களும் இருக்கு. எல்லாத்த பார்த்தாலும் அதுக்குள்ளே சிவபெருமானை பார்க்கிறோம். மனோபாவம் நம்ம சுவாமிதான் எல்லாரும். தொண்டு உறுதி கொண்ட மங்கையர்கள் சைவ நெறியில் இருக்கிறார். காலங்காலமாக போற்றப்படுவார். மங்கையர் கரிசி போல இன்னைக்கு எத்தனை வருஷம், எத்தனை ஆயிரம், 1365 வருஷம் ஆனதாக கணக்கிடப்படுகிறது. 1365 வருஷம் கழிச்சும் இந்த சைவ சமய பக்த சமையல நம்ம மங்கையர் கரிசி போன மாசமே இது பண்ண வேண்டியது. நம்ம உடம்பு சுகம் இல்லாமல் போச்சு. இதுதான் இங்கே அவங்களுடைய குரு பூஜை எப்போ வருது? சித்திரை ரோகி, சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு அது சமீபத்திலேயே பண்ணிடலாம். ஒரு 2 நாள் முன்னாடியோ கூட வந்துடலாம். ஆனால் நீங்கள் உடம்பு சுகம் இல்லை. அதனால இன்னைக்கு தான் அது பாக்கியம் கிடைச்சி நமக்கு கருத்து எடுத்து அனுபவி. அப்படி மங்கையர் கரிசியார் தெய்வம் தொழால் தொழுதல் தொழு எழுவாள் பெய்யன பெய்யும் மழை. அப்படி அவ என்ன நினைச்சாலும் அது நடந்தது. அப்படி கணவனை வணங்கும் பதிவு. ஆனால் சிவபக்தி மனசுல இருந்து கொஞ்சமும் நீங்காதவருடைய பக்தியாக பெய்யன பெய்யும் மழை வாங்கோன்னு கூட்டாருக்கு பிரியாசம்பந்தர் வந்து தென் தமிழ்நாட்டை சைவத்துக்கு ஒரு பெரிய மறுவளர்ச்சி பண்ணார். ஆறுமுக நாவல் ஆறுமுக நாவல் வள்ளலார் காலத்துக்கு சமகாலத்தில் அவர் யாழ்ப்பாணத்தை சேர்த்தார். அதனால யாழ்ப்பாணத்தில் ஆறுமுக நாவல் பேர். அவர் ஒரு புராணம் போட்டிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடல், ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒரு பாடல். மங்கையர்க்கு தனியரசி வளவர்ந்த பொழுது மன்னவர் சூழ் தென்னவர்க்கு மாதேவியார் மண் சங்கை கெட அமன் சமயம் சாடவல்ல
சைவ சிகாமணி ஞான தமிழில் போத்த பொங்கு திருவருடைய போதவல்லி பொருளினடு மாறனார் உயமேல் வாழும் செங்கலச முறையாட அருளால் இன்பம் சேர்த்தவரை புகழ்ந்தடியேன் வாழ்ந்தவாறு. நான் மங்கையர்கரசிய புகழ்ந்து வாழ்ந்துருக்கேன்னு அவர் பாடு. இப்போ சொன்னதெல்லாம் மங்கையர்கரசியார் வளர்வர்களுடைய பாவையானவள் பாண்டியராஜாக்கு மனைவி, தென்னவனுடைய மண்ணுடைய சங்கை கிட அவதாரம், மண்ணுடைய சங்கடத்தை போக்குறதுக்கு அவதாரம். சில பேர் தான் சில விஷயத்துக்கு வரா, எல்லாரும் சாதாரண மண்ணாவே வாழ்ந்துட்டு போயிட்டோம். ஆனால் சில பேர் சில கர்த்தவியம் பண்ணுறா, அந்த கர்த்தவியத்தை யாரும் பண்ண முடியும். ஒரே விவேகானந்தர் தான், ஒரே நேதாஜி தான், இன்னொரு கிடையாது. ஒரே சேவியராக தான், இன்னொரு யாரும் சொல்ல முடியாது. ஒரே வள்ளலார் தான், ஆனால் அவர்கள் செய்யறது யாராலும் சொல்ல முடியும். அதுபோல இதுக்காகவே அவதாரம் பண்ணா. எதுக்காக அப்படின்னா இந்த சமங்கிட சைவ மறுமலர்ச்சி ஏற்பட இன்னைக்கு அதுக்கப்புறம் வர்ற காலத்திலையும் சில மாறுதல்கள்லாம் ஏற்பட்டது. மதுரை சில அரசர்கள்லாம் நம்ம அந்த சைவ நெறிக்கு புறம்பான அரசர்கள் கையிலெல்லாம் மதுரை விழுந்தது. இருந்தாலும் மதுரை இவ பண்ண இந்த ஒரு கர்த்தவியத்தினால, இவ பண்ண அந்த திருத்தொழினால மீண்டும் மீண்டும் சைவ நெறிக்கு. ஏன்னா இன்னொருத்தர் அது அப்படியே மாறிடும் இல்லை. இப்படி ஒரு அவதாரத்துடைய மூர்த்தி நாயனார் மாதிரி, மங்கையர்கரசி மாதிரி, நிம்மசி நெடுமாறன் மாதிரி, புலச்சிரியார் போல இருக்கிற அடியார்கள் அந்த மதுரையில் இருந்ததுனால மதுரை மதி பல நேரங்களில் மிலேச்சர்கள் கையிலையும் போய், அப்புறம் இந்த கர்நாடகத்திலிருந்து வந்த ராஜாக்கள் கையிலையும் போய் மூர்த்தி நாயனார் காலத்தில் அதெல்லாம் போனாலும் மீண்டும் சைவ நெறிக்கு திரும்பி இன்னைக்கும் மதுரை அப்படின்னா 4 மாட வீதி, திருமாடக்கூடல் அப்படிங்கிற மதுரை துவாதசாந்த நகரம்ங்கிற பேர், 11 பேர் இருக்கிற நகரம், 12 பேர் இருக்கிற நகரம். இப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திரம் இன்னைக்கும் சைவத்துக்கு திலகம் போல அது விழுந்துருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா மங்கையர்கரசியார் அன்னைக்கு பண்ண இந்த திருப்பணி, அவள் பண்ண தபசினால இந்த 64 திருவிளையாடல் சுவாமி பண்ண தரத்தை பற்றியும், இந்த மங்கையர்கரசியார் பற்றியும், இந்திரஸ்ரீ நிர்வாகத்தை பற்றியும், விஞ்ஞான சம்பந்தருடைய தேவா அதில் அந்த மங்கையர்கரசியார் பற்றி அவர் பாடின சேர்த்து கருத்து எடுத்து அனுபவிக்கிறதுக்கு நம்ம சைவ சமய பக்த சபையில் நமக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ அடுத்ததாக 29ஆம் தேதி சைவ சமய பக்த சபையில் கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்களுடைய வைகாசி விசாரம் சிறப்பு நிகழ்ச்சி 7லிருந்து 8:30 மணி வரைக்கும். அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்க பேசி நிறையா நான் கேட்டிருக்கேன். எனக்கு சிறந்த ஒரு நண்பர் அவர். அதனால் எனக்கு அவள் ரொம்ப பிடிக்கும் அவளுடைய பேச்சு. அவள் பண்ணுறா. அதுக்கப்புறம் 1ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டிங்கிறதுனால அன்றைக்கி சஷ்டி பூஜை நடக்கிறது. இப்படி தொடர்ந்து சத்சங்கங்கள் நடந்துருக்கிற இடத்துல இந்த சாநித்தியம் குறையாமல் இருக்கும். அதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா மீண்டும் மீண்டும் சத்சங்கங்கள் நடக்கிறதுக்கு உள்ள அதாவது சந்தர்ப்பம் நிறைய கிடைக்கிறது. இந்த கலந்துக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதுபோல் நிறைய சந்தர்ப்பங்கள் நமக்கு வாய்க்கணும். நான் ஆதமாக இருக்கிறதுனால அவங்க தூரத்தில் இங்கே வர முடியல. ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. உங்களை போல இந்த யூடியூப் சேனலில் இதை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த யூடியூப் சேனல் இது பண்ணுற ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, ஒரு காலத்தில் இதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும். நடந்ததை பார்க்க முடியுமா, அதை கேட்க முடியுமா என்ன அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்கும் ஒரு கட்டம் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. துனியா முக்கியமே அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த விளம்பரப்படுத்தப்பட்டது. மொபைல் கையில் வந்த போது அப்போ கூட நின்றுச்சுன்னா என்ன ஒரு ஃபோன் தானே, இதில் என்ன இருக்குன்னு. ஆனால் அந்த ஃபோனுக்குள்ளே எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. நாம் தான் நல்ல விஷயத்தை தேடி போகணும். பாலோட தண்ணி கலந்துருக்கு. அந்த பாலை குடிக்கிற அன்னம் போல நம்மளுடைய மனோபாவம் இருக்கணும். அந்த மனோபாவத்தில் நமக்கு அந்த மாதிரி யூடியூப் சேனல்கள் இது மட்டும் இல்லை, எத்தனையோ இடங்களில் நடக்கிறது. ஆனால் நமக்கு சைவ சமய பக்தஜன சபையில் நடக்கிற விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனிக்கிறதுக்கும் நமக்கு பிடிச்சவா நிறையா பேர் கேள்வி விஷயம்னா கற்பகலட்சுமி, அப்புறம் கணபதி சார், அவர் எல்லாரும் இங்கே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கார். நம்ம இவரும் வர வேதகிரி சாரும் வர, அவள்லாம் ரொம்ப அதில் ஆழ்ந்தாள் பட்டவர்கள். மேலே அவளுக்கு அவள் பேர் எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தவர்களுக்கு அவள் பேரில் அப்படி அவள் பெரியவர்கள். அவர்கள்லாம் நான் 20 சின்ன பையன் தான். ஆனால் அவள்லாம் ரொம்ப பெரியவர்கள். அவள்லாம் வந்து
பண்ணுற இடத்துல எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு பெரிய பாக்கியமாக கிடைக்குன்னு நினைக்கிறேன். இதுபோல் இந்த சத்சங்கமும் இந்த யூடியூப் சேனல் சேவையும் தொடர்ந்து நடந்தே இருக்கணும்னு எல்லாம் நம்ம முருகப்பெருமானுக்கு பிரார்த்தனை. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இலகுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம்.